ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆப்போசிட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நீங்க போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடுக்கு வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா எபிசோடு எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அண்ட் லவ்ஸுமே ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். ஒரு ஸ்கூல் ட்ராமாவா பக்காவா எடுத்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே நீங்க இந்த அனிமேவை கம்ப்ளீட்டா பார்க்க சாப்பிட்டீங்கன்னா, பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சுசுகியோட ஃப்ரெண்டு ஆசுமா தான் அவள் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கிறா. ஆனால் வாசல்லே பார்த்தா நம்ம சுசுகி தான் அவளோட ஷூவை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்னடி கீச்சனு புதுசு இருக்குது அப்படின்னு ஆசுமா கேட்கும்போது, ஆமாடி நேற்று ஒரு படத்துக்கு போயிருந்தேன், அதனால தான் வாங்கினேன் அப்படின்னாங்க. ஆமாம், என்ன மூஞ்சிலெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, யார் கூட போனேன், தனியாக போனேன் இல்லை யார் கூட போனேன் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒருத்தன் கூட தான் போனேன் அப்படிங்கிறான். யார் இது அப்படின்னு கேட்கும்போது, டானி கூட தான்டி, நானும் அவனும் காதலில் இருக்கிறோம், டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, எப்படி அவன் கூட போனேன், எப்படி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட காதலை சொன்னேன், யார் ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்னு இவ பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறா. இந்த காதல் பண்றவங்கலாம் யார் தான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் மூவ் எடுத்தா பரதேசிங்களா வரானுங்க, இல்லைன்னா வேற எவனாவது வரானுங்க. ஆனா எனக்கு மட்டும் காதலே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஜுமா அவப்பட்டுக்கு புலம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே டானி அந்த மாதிரி கிடையாது இல்ல. ஏன்னா அவன் மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஈஸியாக விட்டுட்டு போயிடுவாங்க. டானி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பையன். அவன் ஈஸியெல்லாம் பிடிக்காம விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீ எதுக்கு இப்போ அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சுசுக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாளா. ஸோ பசங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. டேய் இங்கே பாரு வந்துட்டானுங்களாட்டு இருக்குது, மைக் செட்டு என்ன மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு வரா பாரு அப்படின்னு பசங்க எல்லாருமே அவளை பற்றி பேசும்போது, ஆசுமா உள்ளே வரும்போது, இங்கே பாருங்கடா நம்ம ஆசுமா உண்மையிலேயே ரொம்பவே சோகமாக இருக்கிற காரணம் அவனுக்கு எந்த ஒரு பையனுமே இல்லையாமா அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்குள்ள என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு செலிபிரிட்டி மாதிரி ஒரு பையன் வேணும், அவனால மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இங்கே நம்ம சுசுக்கி கத்திக்கிட்டு இருக்கிறா. ஸோ இன்னொரு பக்கம் டைரா அப்படிங்கிற ஒரு பையனும், இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான், பசங்க எல்லாருமே ஒருத்தங்க கூட பேசாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பசங்கிட்ட இவங்களாம் யார்ட்டையுமே பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே பாருடி டானி வந்துட்டான் அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது சுசுக்கி, டானி எப்படி இருக்கிற, ரொம்பவே நல்லா இருக்கிறியா அப்படின்னு அவளுமே போய் விழுந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு என்னடி ஆச்சு, எதுக்கடி அவங்ககிட்ட போய் பேசுகிற அப்படின்னு டைரா கேட்கும்போது, அவங்க 2 பேரும் டேட்டிங்கில் இருக்காங்களா, உனக்கு அது கூட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தூக்கி வரி போடுது. என்னடி சொல்கிறீங்க, நான் ஷாக் ஆகிற மாதிரி நீங்கள் ஷாக் ஆகணும்னு பார்த்தா என்ன நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு இவங்க ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்கிறான். ஐயோ, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே, முன்ன பண்ண தெரியாத பசங்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, ஆனாலுமே இப்போ பேசாத பசங்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் யமடாவுமே, இங்கே பாரு, எதுக்காக எல்லாமே விட்டுட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்னது இது, இப்போ எல்லாருமே அவங்ககிட்ட போய் உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னது ஏதோ அவன் குரூப்பில் ஒருத்தன மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே டைராவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம சுசுக்கி அவள் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறா வெண்டிங் மிஷினில். டைரா அவங்க வந்துட்டானா, சுசுகி எப்படி இருக்கிற, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது 2 ஜூஸ் கையில் வச்சிருக்கிறா. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கட்டாடி அப்படின்னு கேட்கும்போது, சொல்கிறா அப்படிங்கிறா. எதுக்காக நீ டானியை சூஸ் பண்ணேன்னு கேட்கும்போது, ஏன்டா திடீர்னு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு கேட்கும்போது, இல்லை சும்மா சிம்பிளாக தான் கேட்குறேன், நீ எதுக்காக டானியை சூஸ் பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி சொல்கிறது, மற்றவங்க எல்லாருமே சில விஷயங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்கடா, ஆனால் அவன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஜட்ஜ் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்பவே கூலானவன் தெரியுமா, இந்த மாதிரி சில விஷயங்களை நான் அவனை பற்றி பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அதனால் எனக்கு அவனை பற்றி பேசுகிறதுக்கே முழுசாக 2 மணி நேரம் தேவைப்படுது. இப்போ நான் பேச ஆரம்பித்தா கிறுக்கு மாதிரி வளரிக்கிட்டே தான் இருப்பேன், அதனால் நான் அவனை பற்றி அப்புறமா வேணா உங்ககிட்ட சொல்லட்டா, நான் இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு வேணா நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படின்னு இவ்வளவுமே இங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ஐயோ, எப்படித்தான் பொண்ணுங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஒன்றுமே புரியல, என் கூட இருக்கிறவங்கள தத்தியாக இருக்காங்களே அப்படின்னு டைரை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். டானிக்கு ஒரு பக்கம் உள்ள புழுக்கமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு ஜில்லுன்னு ஒரு டின் கேன் சோனாவை அவனோட கழுத்தில் வச்ச உடனே, டே எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி இந்தா உனக்காக இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சுசுக்கி கொடுக்கும்போது, இது எவ்வளோ பணம்னு சொல்லு, நான் உனக்கு இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா நீ, நான் பணத்துக்கோசரம் தான் வாங்கிட்டு வந்தேனா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சரி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 3 எண் மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிறா. இது ஒன்றும் பிளாஸ்டிக் கவர் கிடையாது, இது ஜூஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தூக்கி அடிக்கிறா. என்னத்துக்கு அடியாச்சு, எதுக்கு பைத்தியம் மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டுன்னு கேட்கும்போது, கட்டியா ஆயிடுச்சு தண்ணி, அதனால தான் இதை கரைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறா. தயவு செஞ்சு எனக்கு உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டு கொடுடி அப்படின்னு யமடா மறுபடியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல,
"டனி இந்த தடவ நீ உன்னோட ஹோம்வொர்க் நோட்ட என்கிட்ட குடேன். ஏன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். "ஏன்டா பைத்தியக்காரா! உடனே அவன்கிட்ட போய் எல்லாம் இப்படி உதவி கேட்டுக்கிட்டு இருப்பியா? எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சுசுகி ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. பட் அவனுமே ஹோம்வொர்க் நோட் தரதுக்கு முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது டைராக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒருத்திகிட்ட இன்னொருத்தன் டேட்டிங் பண்றான் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அவங்ககிட்ட எல்லாருமே மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்களே! அதுதான் எனக்கு ஒரு மாரி குழப்பமா இருக்குது. என்ன பண்றது? என்ன அவங்களுக்கு எப்படி இவன் செட் ஆனா? இவன் எப்படி அவளுக்கு செட் ஆவா? எனக்கு ஒண்ணுமே குழப்பமா இருக்குது. எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. யார தான் சூஸ் பண்ணுவாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யார மாரி இருக்கிற பொண்ண சூஸ் பண்றது? அப்படின்னு இவன் ஒரே குழப்பத்துல இருக்கிறானா, திடீர்னு அசுமா வந்து, "என்னடா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "டேய் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு அவளும் கேட்க இவனும் எதுவுமே பேசாம இருக்கிறானா. "சரி ஓகே. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுசுகி அப்புறம் டானி 2 பேரும் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இதோ போறாங்க பாரு. கப்பல் படத்துல 2 பேரும் கைகோர்த்துட்டு போற மாரி எப்படி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் லவ் செட் ஆகுதோ அப்படின்னு அவனும் குழம்பிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க 2 பேருமே போய்க்கிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இந்த மாரி நம்ம சுசுகி குயிக் குயிக் அப்படின்னு கியூட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம டானி வந்து ஒரு கேள்வி வைக்கிறான். "ஏய் சுசுகி நான் உன்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீ ரொம்ப கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்றயில்ல, அந்த எந்த ஒரு விஷயத்துல நீ சொல்ற? காலையில கூட நீ அடாரபிள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன. அது எதுக்காக நீ மத்தவங்கள பார்த்து இப்படி சொல்ற? எனக்கு அது கொஞ்சம் கூட விருப்பம் இருக்குது. பட் நீ பேசிக்கிறன்னா பேசிக்க. எனக்கு அதுல எந்த ஒரு கவலையும் கிடையாது" அப்படின்னு அவளும் சொல்றானா. "ஓ! வயிறு எரியுதா? சரி எரியட்டும், எரியட்டும்" அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இங்க பாரு மத்த ஹீரோயின்ஸ பத்தி பேசுறது எல்லாமே ரொம்பவே காமன் தான்ப்பா. அது பொண்ணுங்களுக்கு மத்தியில அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கவே தேவையில்ல தெரியுமா? ஏன்னா நாங்க நெறைய தடவ அத பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்போம். அவன் கியூட்டா இருந்தா சும்மா கியூட்ன்னு சொல்லிருவேன். அவ்வளவுதான். ஏன் உனக்கு ஒரு மாரி இருக்குதா? பரவால்ல விடு. உனக்கு ஒரு மாரியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உசுப்பேத்திக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அவளுமே ரூமுக்கு போன உடனே, "அடடே! குட்டி டானி எப்படி இருக்கிற? நல்லா வெயிட்டா இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்டு அமுத்திக்கிட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம டானி கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். அவன் பூரா அவன் மூஞ்சில ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் வெயிட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். தூங்கி எந்திரிச்ச உடனே, "என்னப்பா எந்திரிச்சிட்டியான்னு?" கேட்கும்போது, "பாட்டி அடாரபிள் விஷயத்த எப்படி சொல்லுவாங்க? அதாவது கியூட்டுங்கிற ஒரு விஷயத்த எப்படி சொல்லுவாங்கன்னு?" கேட்கும்போது, "அது மத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா, கியூட்டுன்னு நெனச்சிருந்தாலே சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குப்பா நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற? சாப்பாடு சாப்பிட்டு நீ ஸ்கூலுக்கு கிளம்புற வேலைய பாரு" அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் நம்ப சுசுகி சொல்லியிருப்பா. அதாவது நம்ம டானி அப்படிங்கிறவன், அவன் ரொம்பவே கூலானவன். அவனோட விஷயத்துல ரொம்பவே கூலானவன். அந்த மாரி ஒரு விஷயத்துல அவன பார்க்கும்போது, எனக்கு அப்ப அவன பிடிக்கும். அவன் ரொம்பவே கியூட்டானவன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்டு சரி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு அவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சுசுகி எப்பவும் போல தன் அண்ணனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பல்லு விளக்குறதுக்கு, மூஞ்சி கழுவுறதுக்கு எல்லாமே, சண்டை போடுறத விட்டுட்டு சாப்பிடுறதுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடும்போது, அவங்க அண்ணன் வேகமா போயிட்டு இருக்கிறான். சரி எனக்கும் ரைடு குட்றா அப்படின்னு அவங்க அண்ணனோட பைக்ல ஏறி உட்காந்துக்கிட்டா. இன்னொரு பக்கம் டானி ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த சமயத்துல சுசுகிய பார்த்துட்டா. "ஏய் சரி என்ன இங்கேயே இறக்கி விட்டுர்றா, போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணனுக்கு டாட்டா காட்டிக்கிட்டு இருக்கிறா. ஆனா இருந்தாலுமே நம்ம டானிக்கு மனசுக்குள்ள ஒரு மாரி குறுகுறுன்னு இருக்குது. ஆசும் அத பார்த்துட்டு, "என்னாச்சு? உனக்கு அது யாருன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? அந்த பையன் யாருன்னு தெரியலையா?" அப்படின்னு அவளும் கேட்கும்போது, "ஏய் டானி எப்படி இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா வேணும்னே கத்துறா. பின்னாடியுமே நம்ம சுசுகி கண்டுபிடிச்சுட்டா. "ஏய் சுசுகி அது உங்க அண்ணன நீ டானி கிட்ட சொல்லவே இல்லையான்னு?" கேட்கும்போது, "ஆமா, ஆமா. அது எங்க அண்ணன் தான். ஏன் டானி உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் எதுவும் இல்லையே" அப்படின்னு சொல்றா. "என்ன இப்போ உன் பிரச்சனை தீர்ந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா நம்ம டானி கிட்ட சைலன்ட்டா வந்து பேசுறா. அண்ட் ஈவினிங் டைம் ஆயிருச்சு. ஸ்கூல் பெல்லுமே அடிச்சிருச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போற நேரம். ஆனா நம்ம டானி மட்டும் வீட்டுக்கு போகாம இன்னும் கிளம்பிக்கிட்டே இருக்கிறான். காரணம் அவனுக்கு லைப்ரரியில ஒரு வேலை இருக்குது. அதனால நான் அங்க போறேன். நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சுசுகிய தனியா போ சொல்றான். அண்ட் இவளுமே போறேன்னு சொல்லிட்டா. ஆனா லைப்ரரியில ரொம்பவே நைஸா எலி மாரி பூந்து வந்து டடக் டடக் அப்படின்னு வந்தா. ஆனா மாட்டிக்கிட்டா. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சுசுகி நான் உன்ன வீட்டுக்கு சொன்னேன்ல. ஆனாலுமே நீங்க என்ன பண்ணிக்கிட்டுன்னு கேட்கும்போது, "நான் உன்ன பார்க்க வரலப்பா. புக் படிக்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றா. "நிஜமாலுமா உனக்கு புக் படிக்க பிடிக்குமா? உண்மைய சொல்லு. நீ என்ன பார்க்க தானே வந்த. ஆனாலுமே பரவால்ல. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நானே வந்துடுறேன்." "இல்ல, இல்ல. எனக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் அவகிட்ட சொல்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு உனக்கு இங்க இருக்கிறது போர் அடிச்சதுன்னு வச்சுக்க. நீ அப்படியே இங்கிருந்து கிளம்பி போயிரு" அப்படின்னு அவனும் சொல்றானா. ஆக்சுவலி நீ சொல்றதும் நல்லது தான். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்க போர் அடிக்குது. நான் ஒரு புக் இந்த இடத்துல கடன் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு போலான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு லைப்ரரியில மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் ஒரு புக்க தேடுற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதாவது இவனுக்கு அவங்க இருக்கிறது பிடிச்சிருக்குது. ஆனா இவளுக்கு இவன் கூட இருந்து தொல்லையா ஃபீல் ஆகுமோ அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. "இங்க பாரு, நீ ஒரு வேளை என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீன்னா, இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதுவரைக்கும் இந்த லைப்ரரி க்ளோஸ் ஆகும். அதுவரைக்கும் நீ வேணா இங்க வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்றாளா. இவனுமே அந்த லைப்ரரியில இவனோட வேலை எல்லாமே முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவளுமே அந்த லைப்ரரியில இருக்கிற ஒரே ஒரு புக்க மட்டும்
சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ கடன் வாங்கிக்கிட்டா. ஸோ, இவ சில விஷயங்கள யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அப்படின்னாலுமே, இவனுக்காக அவ அங்க வந்திருக்கிறா. அண்ட் இவனுக்கு சில விஷயங்கள அவன் ஃபீலிங்ஸ அவன் மேல திணிக்கும்போதுமே சரி, அவ அத ஏத்துக்கிறதுல எந்த ஒரு தவறுமே காட்டினதும் கிடையாது. ஸோ, அதுதான் இவனுக்கு இவன் மேல இருக்கிற ஒரு வித்தியாசமான அபிப்பிராயம். இந்த புக்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, தன்னோட சோசியல் டீச்சர், "கொமப்போன் என்ன இந்த பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறீங்க? வூட்டுக்கா போறீங்கன்னு?" கேட்கும்போது, "பின்ன சைக்கிள்ல வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?" அப்படின்னு செல்லமா அவங்க சோசியல் டீச்சர புடிச்சு திட்டிக்கிட்டு இருந்திருக்கிறா. அண்ட் அவருமே சிரிச்சுக்கிட்டே போயிட்டாப்புல. "அந்த மனுஷன் இன்னைக்கு குட்டி சைக்கிள்ல வந்தாரு பாரு, ஒரே சிரிப்பு தான் போ" அப்படின்னு அவர் இந்த சைக்கிள பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்தாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுசுகியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "நீ கியூட்டுன்னு சில விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்கிறீல, அது எந்த மனப்பான்மையில சொல்ற? எனக்கு அது ஒண்ணுமே புரியலையே. அடாரபிள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீல, அது எதுக்கு அப்படி சொல்றேன்னு?" கேட்கும்போது, "அது பிடிச்சிருக்குது. சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நீடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல. அதே மாரி தான். ஸோ அந்த மாரி விஷயத்துல தான் நான் அடாரபிள்னு சொல்லியிருந்தேன். கியூட்ன்னு சொல்லியிருந்தேன்." அப்படின்னு அவ விளக்கத்த குடுக்கும்போது, "ஆக்சுவலி நீ எடுத்த புக்ல நான் ஏற்கனவே படிச்சுட்டேன்." அப்படின்னு அவன் டானி சொல்றானா, "அப்படின்னா சரி ரொம்பவே நல்ல விஷயம். அந்த புக்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன் கூட பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஏன்னா, நான் அந்த புக்க படிச்சது கிடையாது. ஆனா நீ இந்த புக்க படிச்சிருக்கிற. ஒருவேள நீயும் நானும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே விஷயத்த புடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம ஒண்ணா சொல்லணும்னா, அந்த மாரி ஒரு தருணத்த தான் நான் ரொம்பவே கியூட்டுன்னு சொல்லுவேன். அந்த மாரி ஒரு தருணத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா, நீ வித்தியாசமானவன், நானும் வித்தியாசமானவ. 2 பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, எனக்கும் அது பிடிச்சிருக்கும்ல." அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு கன்னத்து மேல கை வைக்கிறான். "இங்க பாரு, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா, சொல்லியிருக்கேனான்னு தெரியாது. ஆனாலுமே இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். நீ தான் ரொம்பவே கியூட்டு, ரொம்பவே அடாரபுளா இருக்கிற தெரியுமா நீயி?" அப்படின்னு டானி சொன்னதுக்கு அப்புறம் சுசுகிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ பாட்டுக்கு மூஞ்சி எல்லாமே புல் சிகப்பாயிருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு சரியில்ல, தூக்கம் சரியில்ல, மூஞ்சி எல்லாமே ஒரே வெக்கமா தான் இருக்குது. அடுத்த நாளு மறுபடியுமே நம்ம டைரா ஏதோ சோத்துக்கு சத்தவன் மாரியே இருக்கிறான். அண்ட் நம்ம டானியுமே பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டான். யமாடாவும் அங்கேயே வந்துட்டான். "டேய் நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் நேத்து நம்ப சுசுகி கிட்ட போய் கேட்டேன். எதுக்காக அவ உன்னை சூஸ் பண்ணா அப்படின்னு. "ஏன்டா பைத்தியக்காரா டைரக்ட்டா அவகிட்டயே போய் கேட்ப?" அப்படின்னு யமாடா சொல்லும்போது, "கேட்டுட்டேன் என்ன பண்றது? ஆனா அவளுக்கு உன்கிட்ட சொன்ன மனப்பான்மை என்ன தெரியுமா? அவளுக்கு நீ கூலா இருக்கிறது பிடிக்குமாமா. அதனால தான் அவ உன்ன பிடிச்சிருக்குது அப்படிங்கிறா." டைரா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நம்ம டானி கிட்ட. சரி இப்ப அது எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, "மனுஷங்க இன்னொருத்தவங்க மேல காம்ப்ளிமெண்ட் பண்ணா அத மத்தவங்களுக்கு பிடிக்கும். அது கூட உனக்கு தெரியாது." அப்படின்னு கேட்கும்போது, "நீ ரொம்பவே நல்ல பையன் தான்டா" அப்படிங்கிறாங்க. "ஏன்டா நான் நல்ல பையன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டானி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்படி அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்களா, "ஏய் அங்க பாருடி பைத்தியக்காரன் 3 பேர் வந்துட்டானுங்க" அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம டானி சிரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். நான் தானே கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன் கூட அவன் சிரிச்சு பேசாம அவங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு பொறாமையா இருக்குதே! அப்படி அவங்க பசங்க என்னதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க? அப்படின்னு அவளும் குழப்பத்திலேயே கத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது.